நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கணும், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், நம்ம செய்கிற வேலையில் எல்லாமே வெற்றி கிடைக்கணும், அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவு இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இது தவிர்த்து உங்களுக்கு ஒழுங்காக தூக்கம் வரல, வீட்டில் ஏதாச்சும் அமுக்குற மாதிரி இருக்குது, கெட்ட கெட்ட கனவுகள் வருது, ஒழுங்காக ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்கும் இதை நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட நல்ல பணவரவு இருக்கணும், கடன் அடையணும் அப்படின்றதுக்காகவும் இதை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு வைங்க. அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலும் நீங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வருமானம், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய வருமானமுமே ரெட்டிப்பாக தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், அடுத்த நாள் காலையில் இதை என்ன செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயம் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதற்கு நமக்கு தேவையான முதல் ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். இது கண்ணாடி டம்ளராக இருக்கலாம், இல்லை மண் பாங்கான பொருளாக இருக்கலாம், மண்ணில் செஞ்ச அந்த கிளாஸாக இருக்கலாம். இது எதுவுமே இல்லைன்னா ஒரு சின்ன பவுலாக இருக்கலாம். இல்லைனா நீங்கள் வீட்டில் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஏதாச்சும் ஒரு கிளாஸை வாஷ் பண்ணி இதுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். நடுவில் ஒரு நாள் நீங்கள் கேப் விட்டாலுமே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செய்கிற மாதிரி இருக்கும். இந்த 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும், பண வரவு வர தொடங்க ஆரம்பிக்கும், நல்ல ஒரு தூக்கம் இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா விதமான கந்திருஷ்டி நெகட்டிவிட்டியுமே உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இல்லாத பட்சத்தில் உங்ககிட்ட என்ன கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க, தவறு கிடையாது. இதில் நம்ம குடிக்கிற தண்ணீரை நிரப்பிக்க போகிறோம். ஸோ ஒரு 3/4 பாகம் அந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் நிரப்பி எடுத்துக்கோங்க, குடிக்கிற தண்ணீரை. இதை நீங்கள் தூங்குகிற இடத்துல தான் செய்ய போகிறீங்க. எந்தவித பூஜை மந்திரம் எதுவுமே கிடையாது. அனைத்து மந்திரத்திலுமே நீங்கள் செய்யலாம். யாருக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே நீங்கள் செய்யலாம். இதை தவிர்த்து இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லைங்க, நான் சும்மா செய்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம், ரொம்ப எளிமையான விஷயமும் கூட. இதை கிட்டத்தட்ட நான் ஒரு 4 to 5 years முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை நிறைய பேர் செய்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ரீசெண்டாகவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ குறிப்பாக மார்கழி மாதத்தில் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் செய்யும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். அதற்காக தான். அடுத்து நமக்கு கல்லுப்பு தேவை. கல்லுப்பு மகாலட்சுமி தாயோட அம்சம். மகாலட்சுமி 108 பொருட்களை வாசனை செய்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கல்லுப்பு. கல்லுப்புக்கு நிறைய சக்தி இருக்குது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேற்றும். இந்த கல்லுப்பை நீங்கள் என்ன கோரிக்கை வைத்து நீங்கள் இதில் போடுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கடன் தீரணும்னு சொல்லி வேண்டி போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும், எதிர்மறை ஆற்றல் நீங்கணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதை ஜஸ்ட் ஒரு 1 minute நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அந்த கல்லுப்பை கையில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உள்ளங்கையில் வச்சு மூடிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரில் அதை அப்படியே போட்டுடுங்க. இப்போ இந்த கிளாஸில் தண்ணீர் கல்லுப்பு போட்டிருக்கோம். இதை நீங்கள் உங்களுடைய தூங்குகிற இடத்துல வைக்க போகிறீங்க. நீங்கள் பெட்டில் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தலைக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை தனித்தனியாக தான் செய்யணும். வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண் பெண் இருவருக்குமே தனித்தனியாக தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ கணவனாக இருந்தீங்கன்னா கணவனுக்கு தனியாக செய்யணும், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு தனியாக செய்யணும். யாராச்சும் ஒருத்தருக்கும் நீங்கள் செய்தாலும் ஓகே தான். இப்போ அதே மாதிரி கந்திருஷ்டி தனித்தனியாக தான் நீக்கணும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ 2 பேருக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் 2 கிளாஸில் இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. கட்டிலுக்கு அடியில் உங்களுடைய தலைக்கு கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. தரையில் தூங்கும் பட்சத்தில் தலைக்கு மேலே கொஞ்சம் கையெல்லாம் படாத மாதிரி கொஞ்சம் தள்ளி தூரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் தூங்குகிற இடத்துல இருக்க மாதிரி இதை பார்த்துக்கோங்க. இது இந்த இரவு முழுவதுமே அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்று இரவு செய்கிறீங்க இல்லை நாளைக்கு இரவு செய்கிறீங்க, இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் செய்ய தொடங்க ஆரம்பிங்க. இதை செய்யும் பொழுது நீங்கள் நாள் கிழமை நேரம் இதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பூஜை மந்திரம் எதுவுமே இதற்கு தேவை கிடையாது. அனைத்து மந்திரத்திலுமே நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் படுத்துட்டாங்கன்னா டக்குன்னு போய் இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் தூங்குற இடத்துல வச்சுக்கோங்க. இது இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வட்டம் உங்களை புதுப்பிக்கும். ஸோ ஒவ்வொரு நாள்
நாளுமே வந்து நம்ம ஒரு சில நாள் தூங்கும் பொழுது ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவோம். தூங்கி எந்திரிச்ச மாதிரியே இருக்காது. கெட்ட கனவு வந்திருக்கும். ஏதாச்சும் அமுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அடுத்த நாள் நம்மளால் ஒரு வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியாது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டோம். அதே மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. நம்முடைய கண் திருஷ்டி காரணமாகவும் நமக்கு இந்த சோர்வு ஏற்படும். ஒரு சிலர் வந்து நம்மளை பார்த்துட்டு போவாங்க. ஏதாச்சும் ஒரு புது ட்ரெஸ் போட்டு போயிருப்போம். ஒரு சிலர் பூ வச்சுட்டு போனால் கூட எனக்கு வந்து திருஷ்டி வந்துடுது, உடனே வந்து வீட்டில் சண்டை வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்தால் கூடமே வீட்டில் ஒரு பொருள் வாங்கினா எது செய்தாலும் சரி இந்த கந்திருஷ்டி அப்படின்றது வருது. அதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த கந்திருஷ்டியை கழிக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறது நமக்கு நல்ல பண்ண உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் இந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கந்திருஷ்டியை அப்படியே தூக்கி போடும். அந்த ஆறாவட்டம் உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வச்சுருக்கணும். நம்ம கோவிலுக்கு போகிறது, கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் அதோட அதிர்வலைகள் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கொடுக்கும். நம்மளுடைய ஆறாவட்டம் அந்த பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்மளுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். இதே வந்து நெகட்டிவான பர்சன் இருக்காங்க, நெகட்டிவான தாட்ஸ் இருக்குது, நெகட்டிவாக பேசுகிறாங்க, இந்த மாதிரியான பர்சன் கிட்ட பேசுகிறீங்க, இல்லை அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகும்பொழுது உங்களுடைய ஆறாவட்டம் அந்த நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்குமே அது ஒரு டல்லாக ஃபீல் ஆகும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாரமே கோவிலுக்கு போயிட்டு வருது, நமக்கு என்னெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் தோணுதோ அதை நம்ம செய்து இதெல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. அதே மாதிரி தான் இப்போ வந்து உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது, கந்திருஷ்டி இருக்குது, அது எதுவாக வேணா இருக்கட்டும், அது வந்து உங்களை ஒழுங்காக வேலை செய்ய விடாமல் தடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் ஒழுங்காக வேலை செய்ய முடியல, ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனே இருக்க மாட்டுது அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து அதில் வெற்றி அடைய முடியாது. அப்போது நீங்கள் வந்து தூங்கும் பொழுது உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலையும் இது வந்து உள்வாங்கி வச்சுருக்கோம். உங்களுடைய ஆறாவட்டத்தை நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இதற்கு இருக்குது. அப்போ நீங்கள் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற வேலையில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். நல்லா தூங்கி எந்திரிக்கிறீங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி ஓவர் தூக்கமும் ரொம்ப தப்பு. நான் சொல்கிறது வந்து தினமும் நமக்கு தேவையான அந்த 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் தூக்கமாக இருக்கட்டும். ஸோ இதற்கு தான் இதை சொல்லியிருப்பேன். இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளுமே எல்லா விதமான கந்திருஷ்டிகளையுமே இந்த தண்ணீர் உள்வாங்கி வச்சுருக்கோம். ஒரு 2-3 நாள் நீங்கள் செய்யும் பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு. அந்த கந்திருஷ்டி எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். வருமானம் ரெட்டிப்பாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா நல்ல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து இந்த தண்ணீரை இரவு முழுதும் இருக்குது பார்த்தீங்களா, காலையில் எந்திரிச்சதுமே முதல் வேலையை அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் மண்பாங்கான இடத்துல, தொட்டியில், செடிகளில் ஊற்றிடுங்க. இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாள் செய்து பாருங்கள். அந்த 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பண வரவு, அதாவது உங்களுக்கு தேவையான பணம் ஏதாச்சும் ஒரு வகையில் வரும். அதற்கான வழிகளும் பிறக்க ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு ஒரு வேலை இருக்கணும், அந்த வேலையில் நல்ல பணம் இருந்தால் தான் நம்மளால் கடனை அடைக்க முடியும், பணம் சேர்த்து வைக்க முடியும். அப்போ அந்த வேலைக்கான வழியை, உங்களுக்கு பணம் வந்து தேடி வரதுக்கான வழிகளை இது உருவாக்கி தர ஆரம்பிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அடிக்கடி கந்திருஷ்டியால் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வருது, மருத்துவ செலவுகள் வருது, உடல்நிலை சரியில்லாமல் போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சரியாக தொடங்கும். இது தவிர்த்து நீங்கள் தூங்குகிற அறையில் எப்பொழுதுமே எந்த இடத்துல தூங்குறீங்களோ அங்கே ஒரு பவுலில் கல்லுப்பு நிரப்பி வச்சுருங்க. இது வந்து காமன். ஒரே ஒரு பவுலில் கல்லுப்பு நிரப்பி வச்சாலே போதும். ஒரு ரூமுக்குன்னு ஒரு பவுல் இருந்தால் போதும். ஸோ காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா குட்டி பசங்க இருக்காங்க, பசங்க எடுப்பாங்க, குழந்தைங்க எடுப்பாங்கன்ற பட்சத்தில் அந்த பவுலை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு எட்டாத மாதிரி ஹைட்டான ஒரு பிளேஸில் வச்சுருங்க. தூங்குறப்ப மட்டும் அதை கீழே வச்சுருங்க. இதை மாதிரி நீங்கள் 15 நாட்களுக்கு ஒரு தடவை அந்த கல்லுப்பை தண்ணியில் கொட்டி அது வெளியே சேம் அதே மாதிரி தான் கால் படாத இடத்துல மண்பாங்கத்தில் ஊற்றிட்டு மறுபடியும் அந்த இடத்துல கல்லுப்பு நிரப்பி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தூங்குற இடத்துல வைக்கும் பொழுதும் கண்டிப்பாக இந்த நெகட்டிவிட்டி கந்திருஷ்டி எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து காமன். ஒவ்வொரு ரூம்லையுமே வைக்கலாம். குறிப்பாக ஹாலில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, 27 மிளகு, பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு கடன் சுமையை குறைச்சி பண வரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து எதுவுமே அனைவராலுமே செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை தான் சொல்லிட்டு வரும். அந்த வகையில் இந்த விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதை பற்றி பதிவு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நடுவில் நான் ஒரு கேப் விட்டுட்டேன். இதை நான் வந்து கொஞ்ச நாள் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஓகே நான் நார்மல் ஆகிட்டேன், எனக்கு வந்து எதுவும் ஓகே, எதுவும் சரியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மறுபடியும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மறுபடியும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். மற்றபடி 4 கிழமை எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. எப்போ ஆரம்பித்தாலும் தொடர்ந்து ஒரு 15 நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம தொடர்ந்து செய்யும்போது தான் உங்களுக்கு அதில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும்.
கண்டிப்பா அந்த 15 நாட்கள்லேயே உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும். எதிர்மறை ஆற்றல்கள் நீங்க ஆரம்பிக்கும். இந்த எதிர்மறை ஆற்றல் நீங்கிறது மட்டும் இல்ல, கண் திருஷ்டி, கெட்ட சக்தி எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். இது தவிர்த்து உங்களால முடிஞ்சதுன்னா, பிரம்ம முகூர்த்த வேளையில காலையில எந்திரிச்சதுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவுல உப்பு எடுத்துக்கோங்க. வலது கை, இடது கை 2 கைகள்லையுமே கல்லுப்பு வச்சுட்டு, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, இப்போ வந்து ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்கீங்க. இப்போ ஒரு ரூ. 10,00,000 கடன் இருக்கு. அந்த கடன் அடையணும். நான் என்ன செய்றது? நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த கடன் அடையணும்னா கண்டிப்பா நமக்கு பணம் தேவை இருக்கு. அந்த பணம் நம்மள தேடி வர ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம கண்டிப்பா உழைக்கணும். நெறைய பேருக்கு வந்து உழைச்சாலுமே அதற்கான பண வரவு இல்லாம இருக்கும். எப்படியாச்சும் பணம் வந்தா போதும், கடன் அடைக்கணுன்ற நிலைமை இருக்கும். அப்போ நல்ல முறையில நம்மகிட்ட அந்த பணம் வந்து சேர்றதுக்கு இந்த காலையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா உதவி செய்யும். 2 கைகளையுமே கல்லுப்பு வச்சுட்டு, நல்லா சப்பலாங்கால் போட்டு, சப்பலாங்கால் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அத போட்டு உட்காந்து, நீங்க வந்து காலையில 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த வேளையில உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அத நீங்க சொல்லுங்க. எனக்கு 10,00,000 பணம் வேணும்னு சொல்லி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சொல்லிட்டு, 1/2 அன் ஹவர் கூட சொல்லலாம், தவறு கிடையாது. இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். இது வந்து நெறைய சயின்டிஃபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பிரபஞ்சம் கண்டிப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அது கேட்கும். நல்ல விஷயங்கள் நீங்க கண்டிப்பா சொல்லணும். அப்படி நீங்க சொல்லிட்டு அந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைச்சிருங்க. இந்த மாரி தொடர்ந்து கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்க. ஒரு 15 நாள் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பணம் உங்கள தேடி வர ஆரம்பிக்கும். கடனும் நீங்க அடைச்சிருவீங்க. இதுவும் நீங்க பிரம்ம முகூர்த்த வேளையில செய்யணும். இதுவும் நீங்க உங்களால முடிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா மார்கழி மாதத்துல நெறைய பேர் நம்ம பிரம்ம முகூர்த்த வேளையில விளக்கேற்றுவோம். அதனால அந்த டைம்ல இதையும் நீங்க யுட்டிலைஸ் பண்ணி பாருங்க. விளக்கேற்றிட்டு இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. இன்கேஸ் விளக்கேத்த முடியல, பிரம்ம முகூர்த்த வேளையில விளக்கேற்ற முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி பதிவு உங்களுக்கு போட்டிருக்கேன். அதையும் வீடியோட எண்ட்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.